திமுகவிலிருந்து நிறைய பேர் அப்சண்ட் ஆகிறதாகவும் தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஏவா வேலு அவர்களும் நான் 10 நாள் கழித்து வரேன், என்னால் இப்போ வழக்கில் சந்திக்க முடியாது அப்படின்றப்பல செந்தில் பாலாஜி அவர்களும் இன்னும் கிடைக்கவே இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கு போக்குவரத்து துறையில் அதிமுகவில் இருக்கும்போது அப்போ தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2016 தேர்தலில் இந்த கரூரில் ஒரு பெரிய மாஃபியா இருக்கார் செந்தில் பாலாஜின்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல்ல அவர் சிறைக்கு அனுப்புவோம். சார் லண்டன் போயிட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள இதெல்லாம் நம்ம யார் வழியாக வச்சுருப்போம். அவன் வந்து சார் லண்டன் போயிட்டார், இந்த சமயம் பார்த்து நம்ம வந்து அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டாங்கன்னா அப்போது நம்மளுடைய எண்ணமெல்லாம் வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆட்சி கவிழாதா, மறுபடியும் திமுக ஆட்சி வராதா, கை அப்படி சும்மா நம்மங்குது இல்லைங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு. நம்ம திருவண்ணாமலை கோயில் அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணாமலையாருக்கு பெரிய நிறைய சொத்துகள் உள்ள கோயில் அது. அண்ணாமலையார் சொத்தை விட ஏவா வேலுவோட சொத்து அதிகம்னு பேசிக்கிறாங்க. ஏங்கப்பா, கேஸுக்கு என்ன பயம்? அதான் முன்னாலேயே வர வேண்டிய இடத்துலேருந்து தகவல் வந்துருச்சு, நாங்கள் ரேட்டு பண்ண போகிறோம் இந்த தேதியில் 9:10 ராவு காலம், அது முடிஞ்ச உடனே 10:30 மணிக்கு 10:35 நாங்கள் உள்ள நுழைஞ்சு ரேட்டு பண்ண போகிறோம்னு அவருக்கு தகவல் முன்னாலே சொல்லிட்டாங்களே. கவுண்டர் ஃபைல் பண்ணுற வரைக்கும், அந்த பதில் சொல்கிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு இங்கே ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் சிங்கப்பூரில், அது வரைக்கும் சிங்கப்பூரில் அவருக்கு நெஞ்சு வலி இருக்கும். இங்கே ஆர்டர் வந்தோடனே அங்கே நெஞ்சு வலி சரியாக போயிடும், புறட்டு வந்துடுவார். அந்த பிடி அரசகுமார்னு அவர் ஒரு சங்கம் வச்சுருந்தார். அவர் அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவர். அப்புறம் முத்துக்குமார்னு பெற்றோர் ஆசிரியர் சங்கம், அவரும் அன்பில் மகேஷோட ஆள், அவருக்கு நண்பர். அப்புறம் யாரோ அவருக்கு ஒரு பணியப்பன ஒரு அசிஸ்டண்ட்டு, இவங்க 3 பேரை வந்து கைது பண்ணாங்க. ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. ஏதோ அன்பில் மகேஷ் மேலே கை வச்சாங்களா? தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் விசாரணையில் யார் பேர் வருது? அதிகாரிகள் பேர் தான் வருது. அதிகாரிகள் கொடுத்தாரு தான் வருது. அன்பில் மகேஷ் மாட்டல. வணக்கம். நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பெலிக்ஸ், சொல்லுங்க சார். நிறைய எல்லாருமே ஃபாரின் போயிட்டே இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை விட்டு ஒரே ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருக்காங்க. திமுகவிலிருந்து நிறைய பேர் அப்சண்ட் ஆகிறதாகவும் தகவல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏவா வேலு அவர்களும் நான் 10 நாள் கழித்து வரேன், என்னால் இப்போ வழக்கில் சந்திக்க முடியாது அப்படின்றப்பல செந்தில் பாலாஜி அவர்களும் இன்னும் கிடைக்கவே இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியலன்றாங்க. அவரும் ஒரு கால் ஃபாரின் போயிருக்கலாம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நான் வந்து என்னுடைய பேரனுக்கு பட்டமளிப்பு விழா இருக்கு, நான் வந்து லண்டன் போகிறேன், ஒரு 15 நாள் கழிச்சு தான் வருவேன். தாத்தாவுடைய கடமை இல்லையா அது? ஆமாம். ஆனால் அவர் 3 மாதம் தான் படிச்சிருக்காரு, அதுவும் டிப்ளமோ கோர்ஸ்லாம் சொல்லுதாங்க. அது உண்மையா? என்ன தகவல் அது? இல்லை, அவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் அப்போ வந்த அந்த புகைப்படம்லாம் பார்த்தா அவர் என்ன படிச்சுட்டு இருந்தார். அது கூட நான் வேறு ஒரு நிகழ்வில் கூட சொன்னேன். குரூப் ஸ்டடி நிறைய பண்ணியிருக்காரு. மாணவர்கள் மாணவிகள்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஜாயின்ட் ஸ்டடியாக எல்லாம் ஏதோ பண்ணியிருக்காரு. டிப்ளமா கோர்ஸுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கோர்ஸு, அது அந்த பேர், அதுக்கு என்ன கோர்ஸுன்னு நம்ம சொல்கிறது, டிப்ளமா கோர்ஸுன்னே வச்சுப்போம் நம்ம. வேறு எதுவும் நம்ம அனாவசியமாக நமக்கு எதுக்கு வம்பு, அதனால் வந்து ரைட்டு. 2வது செந்தில் பாலாஜியை காணுங்கிறாங்க, அவர் ஃபாரின் போயிட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. எங்கே இருக்காருன்னு தெரியல, காணொலியில் இருக்காங்க, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸு, அவர் தம்பிக்கு அசோக் குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸு. அந்த காலத்தில் தனிப்பட வச்சே பாவம் திமுக ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல அவரை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கோர்ட்டுக்கு போய் அவராக போய் அந்த வாரண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டார். பாருங்கள், கரெக்டாக அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சோன்னா கரெக்டாக கூப்பிட்டாரு. 10 நிமிஷத்துக்குள்ளே நிருபர்களாக வந்து சேர்ந்து விசாரிக்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவங்கெல்லாம் அவர் வந்து அவரை பேட்டி காண்றதுக்கு மேலே அவர் பறந்து போயிட்டார். அதுக்குள்ளே 2 ஷூரிட்டி
ஏன்னா அது இந்த வாரண்ட் கேன்சல் பண்ணும்போது ஷூரிட்டி 2 கொடுக்கணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். ம். அது கொடுத்து 10 நிமிஷத்துல முடிஞ்சு கிளம்பிட்டாரு. எல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்கு. எல்லாம் வந்து பாருங்க. ஆனா வந்து எதேச்சியா நடந்தது, யதார்த்தமா நடந்துச்சு, திடீர்னு நடந்துச்சு, எதிர்பாராம நடந்துச்சு. செந்தில் பாலாஜி இப்ப காணுங்கிறாங்க, அவர் ஃபாரின் போயிட்டாங்க. இதே தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பெரிய பிரச்சனைங்க. அவர் அப்போ வந்து பேண்ட்ல யூரின் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டிஆர் பாலு கூட சொன்னார், அவர் பேண்ட்லேயே யூரின் போயிட்டாருங்க. அவர் யூரின் போனாலும் பிரச்சனையா இருக்கு, ஃபாரின் போனாலும் பிரச்சனையா இருக்கு. செந்தில் பாலாஜி எதை பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு. அவர் எங்கேயோ ஃபாரின் தான் போனாரா இல்லை இங்கே தான் லோக்கலில் இருக்காரான்னு நமக்கு தெரியல. மொத்தம் லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு சொன்னால் கோர்ட்டில் வந்து சரண்டர் ஆகணும். இது வரைக்கும் ஆகலை. இன்னைக்கு காலையில் கூட அந்த வழக்கு வந்தது, இந்த சரண்டர் அவரும் ஆகலை, அவர் தம்பி ஆகலைன்றாங்க. அவர் பெரியவர் வந்து அவர் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் பேரனுடைய அந்த இன்ப நிதி அவர் எவ்வளோ இன்பமாக அங்கே போய் படிச்சிருக்காரு. இன்பமான சூழ்நிலையில் அவர் லண்டனில் போய் படித்தார். அது அந்த படித்த பட்டமளிப்பு விழா அதுக்கு போகிறதா சொல்லி அது இப்படின்னு சொல்லி அவர் போயிருக்காரு. என்ன ஒரே வித்தியாசம், முன்னால் வந்து தனி விமானத்தில் அரசு செலவில் எல்லோரும் போவாங்க குடும்பத்தோட, பிஏ கூட இருக்கிறவங்களாம் சேர்த்து போவாங்க அரசு செலவில். இப்போ வந்து அரசு செலவு பண்ணாது, அவங்க சொந்த செலவில் போனோம். அதுக்கு என்ன, தமிழ்நாடு அரசுக்கு தான் 13 லட்சம் கடன், 13 லட்சம் கோடி கடன். அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இங்கே 13 லட்சம் கோடி கடன்னா அங்கே பார்த்துங்க அப்போ எவ்வளோ சொத்துன்னு பாதியாவது இருக்காதா, ஒரு கணக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அறப்போர் இயக்கம் கூட அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, ஒரு 10 எஃப்ஐஆர் அறப்போர் இயக்கம் வந்து அவங்க எப்போவுமே அந்த ஊழல்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. ஒரு 10 எஃப்ஐஆர் அவங்க வரைக்கும் சொல்கிறாங்க, அவங்க வெளிக்கொண்டு வரைக்கும் ஒரு 10 எஃப்ஐஆர் திமுக ஆட்சியின் மீது, திமுக அதிமுகவும் சேர்த்து சொல்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க தான் பாதி பேர் திமுக வந்தான்ல. இப்போ செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கு போக்குவரத்து துறையில் அதிமுகவில் இருக்கும்போது, அப்போ தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2016 தேர்தலில் இந்த கரூரில் ஒரு பெரிய மாஃபியா இருக்கார் செந்தில் பாலாஜின்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல்ல அவர் சிறைக்கு அனுப்புவோம், இந்த போக்குவரத்தில் பஸ்ஸு கண்டக்டர்லாம் டிரைவர்கிட்டலாம் லஞ்சம் வாங்கிட்டார். அதே வழக்குக்கு தான் அவர் எங்கேயோ சுற்றி எல்லாம் அமமுக போய் அங்கே போய் இங்கே போய் திமுகவில் வந்து செட்டில் ஆகிட்டார். அதே வழக்குக்கு இடி அரெஸ்ட் பண்ணும்போது அவர் தியாகி, அவர் தீரர்னாங்க. அப்போ தான் பேண்ட்ல யூரின் போயிட்டார்னு அப்போ தான் செந்தில் பாலாஜி சொன்னார். அப்போ இவங்க அது அப்படி தான், அங்கே இருக்கும்போது அவங்க எதிரி, இங்கே இருக்கும்போது தியாகி தீரர்னு. இப்போ லண்டனில் வந்து போய் எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்க இது பட்டப்படிப்பு, அதுக்கு ஏன் 10 நாள் 15 நாள் இல்லை பட்டமளிப்பு விழா 1 நாள் 2 நாள் தானே நடக்கும், இல்லை 15 நாளுங்காங்களே. ஏன் அங்கே ஏதோ வந்து எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மாப்பிள்ளைன்னு வச்சுங்க உதாரணமாக, ஒரு மாப்பிள்ளையாக இருக்கலாம் இல்லை யாராவது இருக்கலாம், அவர்லாம் அங்கே வந்து லண்டனில் வந்து ஏதோ பியர் ஃபேக்ட்ரி வாங்கி போட்டிருக்காரு. அப்புறம் அது பேர் என்ன இது சொல்லணும்னா, அது அறப்போர் இயக்கத்தில் இந்த 10 எஃப்ஐஆர் 40 புகார், இது மட்டுமே 77,000 கோடிங்கிறான். அப்புறம் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ எஃப்ஐஆர் எவ்வளோ புகார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 13 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடனுக்கும் அதுக்கும் சரியாக வந்துடும், லஞ்ச கணக்கும் அதுவும் ஒரு 10 லட்சம் கோடியாக வந்துடும். திட்டமிட்டு பிளான் பண்ணி அடிக்கிறாங்க இல்லைங்க. ஆட்சிக்கு வரதே அந்த திட்டத்தில் தானே வராங்க, ஏதோ மக்களுக்கு உதவுற திட்டத்தோடு வந்துட போகிறாங்க. அது சும்மா அந்த தேர்தலில் கொடுக்குற அந்த வாக்குறுதி அறிக்கையோடு போச்சு, இதெல்லாம் 519 கணக்கு சொல்றதோடு போச்சு. லண்டனில் போய் அவர் வந்து ஏதோ பியர் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அப்புறம் ஏதோ பேங்க் இருக்கான், அபுதாபியில் ஒரு பேங்க் இருக்கான். போன தடவை அந்த கூட போய் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஏதோ லூன்னு அதாவது மூலமாக இங்கேருந்தே அனுப்பி விட்டு அப்புறம் திருப்பி அங்கேருந்து வர வச்சு ஏதோ இதெல்லாம் ரொட்டேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக பஞ்சாயத்துக்காக போயிருக்காரு, குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து. ஏன்னா குடும்பத்துக்குள்ள நிறைய இப்போ கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. சொத்து பிரச்சனையே பஞ்சாயத்து பண்ண, சொத்து இருந்தாலே பிரச்சனை தானே, சொத்தே இல்லாதவனுக்கு குடும்பத்துல ஏன் பிரச்சனை தான், சொந்தம் இருந்தாலும் பிரச்சனை தான். சொத்து இருந்தாலும் பிரச்சனை, சொந்தம் இருந்தாலும் பிரச்சனை. சொந்தம் இருக்கிறவனுக்கு சொத்து இருந்தா ரொம்ப பிரச்சனை. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அது ஏதோ ஏற்கனவே கூர்க்குக்கு போனதே அந்த பஞ்சாயத்துக்காக தான் போனாங்க. அந்த பஞ்சாயத்து முடியல, இப்போ கூர்க்கு குழுன்னு இருக்குன்னு சொல்லி போனாங்க. இப்போ லண்டன் ஒரு பட்டமளிப்பு விழான்னு ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவர் இளையவர் சின்னவர் உதயநிதி துபாய் போனார். ஆமாம், போயிட்டு வந்துட்டார், அவர் வந்துட்டார். ஆக
எல்லாரும் ஒரு ஒரு இவன் வெளிநாடு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த குதிரை பேரம் அது இதெல்லாம் வந்து இங்கே இதெல்லாம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. இதுக்காக பிளான் பண்ணி வெளிநாடு போனாங்களா இல்லை இவங்க வெளிநாடு போனபோது எதேச்சியாக சூடு பிடிக்குதா? இதுதான் மக்களுக்கு உள்ள கேள்வி. இல்லை மேக்சிமம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லை பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே துபாய்க்கு தானே போகிறாங்க. நாங்கள் என்ன ஈஸியாக முதலீடு பண்ண முடியுமா? இல்லை, துபாயில் வந்து யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம். அங்கே வந்து டேக்ஸு வரியெல்லாம் ரொம்ப கம்மி, அநேகமாக வரி கிடையாது, இல்லை வரி சலுகைகள் உண்டு. இங்கே வரி இல்லை. ரெண்டாவது, அவன் எங்கேருந்து பணம் கொண்டு வந்தா அது என்ன பணம் போகிறதுலாம் இந்த கேள்விலாம் கேட்க மாட்டான். நீங்கள் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். நீங்கள் போய் எவ்வளோ 10 கோடி முதலீடு அதுக்கேற்ற மரியாதை, 100 கோடி முதலீடு அதுக்கேற்ற மரியாதை, 1000 கோடி முதலீடு அதுக்கேற்ற மரியாதை. அப்படி எங்கே மரியாதை இருக்கோ அங்கே தானே நம்ம போக முடியும். அதுக்காக போயிருக்காங்க. இப்போ அவர் லண்டன் போயிருக்காரு, பட்டமளிப்பு விழான்னு சொல்கிறாங்க. சரி, அது போய்ட்டு 10 நாளில் இருந்து சுற்றி பார்த்துட்டு. ரெண்டாவது, அவருக்கும் உடல் மூப்பு, வயது, சில ஏதோ உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் போயிருக்காரு. நான் லண்டனில் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஆமாம், அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் பத்திரமா இருக்கணுமே, நான் திரும்பி ஒரு வரைக்கும். அது நியாயம் தானே அவர் சொல்லுது. நம்ம லண்டனுக்கு போயிட்டான்னு சொல்லி அது சார் லண்டன் போயிட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள இதெல்லாம் நம்ம யார் வழியாக வச்சுருப்போம். அவன் வந்து சார் லண்டன் போயிட்டார் இந்த சமயம் பார்த்து நம்ம வந்து அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டாங்கன்னா அப்போது நம்மளுடைய எண்ணமெல்லாம் வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது தமிழக மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை அவர் வந்து அப்படி காமிக்கிறார். இத்தனையும் பாருங்கள், அதுதான் அவருடைய பெருந்தன்மை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூரில் இந்த மக்கள் வந்து அவர் தோற்கடிச்சிட்டாங்க. அவருடைய சொந்த கொளத்தூர் தொகுதியில். இத்தனைக்கும் அங்கிட்டெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தினாருன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவரை தோற்கடிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ ஒரு பேர் தெரியாத யாரோ ஒரு விஎஸ் பாபு தோற்கடிச்சிட்டார். ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருத்தர்கிட்ட தோத்தாருன்னு கூட இல்லை. அந்த மாதிரி வந்து தோற்கடிச்சதுக்கு அப்புறமும் பாருங்கள், அந்த ஒரு மக்கள் மீது ஒரு பாசம் அவருக்கு எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். இந்த ஆட்சி கவிழாதா, மறுபடியும் திமுக ஆட்சி வராதா, கை அப்படி சும்மா நம்மங்குது இல்லைங்க. நிர்வாகம் பண்ணுறதுக்கு நிர்வாகம் பண்ணி எப்போதுமே கையெழுத்து போட்டு ஃபைலில் கோப்புகளில் கையெழுத்து போட்டு மக்கள் பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். திடீர்னு பேனாவை பிடிக்கிட்டீங்கன்னா நியாயம் இல்லைல்ல, அவங்களுக்கு கை நம்மங்குறது இல்லை. அதை சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக நீங்கள் புரிஞ்சு போகிறீங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் சிங்கப்பூர் போயிருந்தாரு. அவர் திருவண்ணாமலையை சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னாரா? இப்போ அதுக்காக தான் போயிருக்காரு. அவர் அங்கே போய் ஆய்வு பண்ணி சிங்கப்பூர் எப்படி இருக்குங்கிறத ஒரு டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துட்டு முன்னாடி பார்க்கவே இல்லையா அவங்க சிங்கப்பூர்? தெரியல. திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொன்னவர் வந்து இப்போ சிங்கப்பூர் ஏற்கனவே பார்த்துருந்தா தான் நான் ஆக்க முடியும். இப்போ நான் பார்க்காத ஊர் மாதிரி நான் என்னால் ஆக்க முடியாதுல்ல. அப்போ பாட்டு வந்தார். இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்லாம் சிங்கப்பூரில் வந்திருக்கும். அது பார்க்காம இருக்கலாம், கவனிக்காமல் விட்டுருக்கலாம். இப்போ புதுசாக வந்தது எப்படி பார்த்துருக்க முடியும்? அதனால் இவர் நெஞ்சு வலின்னு அங்கே போய் படுத்துக்கிட்டார். இதில் பெரிய தமாஷா என்னென்னா, அவருடைய மருத்துவமனை அருணை மருத்துவமனைன்னு திருவண்ணாமலையில், அந்த திருவண்ணாமலை மருத்துவமனை தான் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை அப்படின்னு சொல்லி பெருசாக முழுப்பக்க விளம்பரம்லாம் கொடுப்பாங்க. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை, அவர் சொந்த மருத்துவமனை, காசியாக இல்லாமல் இங்கே வந்து சிகிச்சை பண்ணிக்கலாம், எல்லாருமே சிறப்பு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் போட்டிருக்காங்க. அந்த இடத்த விட்டுட்டு இவர் ஏன் சிங்கப்பூரில் போய் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒரு கால் எப்படி இருக்குமோ, இந்த சிங்கப்பூர் மருத்துவமனையும் வாங்கிட்டாரோன்னுமோ. இப்போ திருவண்ணாமலை சிங்கப்பூர் ஆக்குறேன், சிங்கப்பூரை திருவண்ணாமலை ஆக்கலாம்ல. திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொன்னவர் சிங்கப்பூரையும் திருவண்ணாமலை நினச்சி இப்போ திருவண்ணாமலையில் பாதிக்கு மேலே வாங்கியாச்சு. அண்ணாமலையார், நம்ம திருவண்ணாமலை கோயில் அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணாமலையாருக்கு பெரிய நிறைய சொத்துகள் உள்ள கோயில் அது. அண்ணாமலையார் சொத்தை விட ஏவாவேலுவோட சொத்து அதிகம்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் எப்படி வச்சுருந்தாருங்கிறது கொஞ்ச நாள் முன்னால் வந்துச்சு வீடியோலலாம். இந்த கிரிவலம் பாதை வருவாங்க பாருங்க, பூரா ஒரே குப்பையும் பாட்டில் இதுவும் இந்த தண்ணி பாட்டில் அது இது குப்பை சட்டையெல்லாம் போக வெளிநாட்டிலேருந்து பக்தர்கள் வந்துருக்காங்க. வெள்ளைக்காரன், இந்த வெளிநாட்டு பக்தர்கள் வெள்ளைக்காரர்கள் ஆணும் பெண்ணும், அவங்க வந்து இந்த குப்பையெல்லாம் ஐயோ, அவங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க. வெளிநாட்டுன்னா வேற மதமாக தான் இருக்கணும். அவங்க இந்து மத கோயில்களில் வந்து பார்த்து ஏதோ ஒரு பக்தியோட ஏதோ ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்த்துட்டு ஒரு கோயில், ஒரு பக்தியான இடம், மரியாதைக்குரிய இடம், மதிப்புள்ள இடம், இதை சுற்றி இவ்வளோ இந்த கிரிவல பாதை
இது வந்தால் இவ்வளோ பெரிய சக்தி வருது, எங்களுக்கெல்லாம் எனர்ஜி வருது இந்த கிரிவல பாதையில் வரும்பொழுது. ஆனால் இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு சொல்லி கையால் அவங்கெல்லாம் வந்து கையால் கொம்பால் அதெல்லாம் எடுத்து வெளிநாட்டிலேருந்து வந்த வெள்ளைக்காரன் குப்பையெல்லாம் அள்ளி போடுறான். ஆம்பளையும் பொம்பளையுமா நம்ம ஊருக்காரங்கெல்லாம் குப்பையை போட்டு போடுறாங்க. சரி, இவர் உள்ளூர்காரர் தானே திருவண்ணாமலையில், அது கரெக்டாக வந்து உள்ளூரில் வந்து அது கொஞ்சம் அந்தந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எதுவாக இருந்தாலும் சரி அதை சொல்லி அது கொஞ்சம் குப்பையை சரியாக அள்ள சொல்லி சுத்தமாக வச்சு அந்த ஒரு கோயிலுக்கு உண்டான மாதிரி எல்லாம் வந்து அந்த கோயிலில் வந்து அறநிலையத்துறையில் எவ்வளவு அடிக்கலாம்னு அதுதான் பார்க்குறாங்களே தவிர, அதான் சொன்னேன், அண்ணாமலையாரோட அதிகமாக சுற்றி கேட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து சிங்கப்பூருக்கு போனார். பாருங்க, அது சிங்கப்பூருக்கு போய் இப்போ சிங்கப்பூரில் போய் இப்போ ஆஸ்பத்திரிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துட்டார்ல. கேஸுக்கு பயந்து போகலையா? அப்போ கேஸுக்கு என்ன பயம்? அதான் முன்னாலேயே வர வேண்டிய இடத்துலேருந்து தகவல் வந்துருச்சு. நாங்கள் ரேட்டு பண்ண போகிறோம் இந்த தேதியில் 9:10 ராவு காலம், அது முடிஞ்ச உடனே 10:30 மணிக்கு 10:35 நாங்கள் உள்ள நுழைஞ்சி ரேட்டு பண்ண போகிறோம்னு அவருக்கு தகவல் முன்னாலே சொல்லிட்டாங்களே, சொல்ல வேண்டிய இடத்துலன்னு சொல்லிட்டாங்களே. திமுக ஸ்லீப்பர் செல் இன்னும் இருக்குது இப்போ. ஆமாம், நீங்கள் வந்து மேலே ஒரு 4 அதிகாரிகளை தாவே காட்சியில் மாற்றிட்டீங்கன்னா பாக்கி உள்ளதெல்லாம் வந்து ஏற்கனவே திமுக அவங்களுடைய விசுவாசம் உள்ளவங்க தானே இருக்காங்க. கடல்நிலை ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்கல்ல. கடைநிலையிலையும் இருக்கலாம், சீனியர்லேயும் இருக்கலாம், நடுவுலையும் இருக்கலாம், நமக்கு எப்படி தெரியும்? யாரோ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஐயா இந்த தேதியில் நாங்கள் இந்த டயத்தில் ரெடிக்கு வருவோம், ஆள் அனுப்புகிறோம், நீங்கள் பார்த்துங்க. ரெய்டுக்கு போகிறோம் என்ன பண்ணணும், விமான நிலையம் அங்கே இங்கே ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக வந்து பிளாக் பண்ணிட்டு இல்லை போவாங்க. நம்ம தான் முன்னால் தகவல் கொடுத்துருவோம்ல. அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆவணங்கள் அதெல்லாம் அந்த ஒரு பெரிய பேங்க் மாதிரி நடத்திட்டு இருந்தார்ல, நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். கேஷ் கவுண்டர் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு 5 வட்டி கார்டன்லாம் கொடுத்துருந்தாரு, போனார் வந்தார். கிட்டத்தட்ட 40-50,000 கோடி அங்கே புழக்கமாக இருக்குது. கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டில் 40% கான்ட்ராக்டு அங்கே தான் பணம் செட்டில் ஆச்சு கேஷாக. அது வந்து உட்காந்து கேஷ் கவுண்டரில் போய் இந்த லஞ்ச பணத்தை கொடுக்குறான். இதுக்கு ஒரு 10-12 கவுண்டரு, ஒரு 40 பேர் இந்த பேங்க்லாம் போனால் டோக்கன் வாங்கிட்டு உட்காருவாங்களே, அதுமாரி ஒரு 40 பேர் விசிட்டர்ஸ் லவுஞ்சு. எவ்வளோ பெரிய பேங்க் நடத்தியிருக்காரு. அவரை வந்து கரெக்டாக என்னைக்கு ரேட்டு போகிறாங்களோ அதுக்கு முன்னால் அவர் கரெக்டாக எல்லா ஆவணங்கள் அதுக்கு உண்டான. சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே கைது தானா? யார்? வேலு சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே அது முதல்ல இங்கே ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுட்டுலாம் வருவார். வக்கீல்கிட்ட போட்டுட்டு இங்கே ஒரு செட் பண்ணி அந்த அடுத்து வந்து அவர் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுற வரைக்கும், அந்த பதில் சொல்கிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு இங்கே ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் சிங்கப்பூரில், அது வரைக்கும் சிங்கப்பூரில் அவருக்கு நெஞ்சு வலி இருக்கும். இங்கே ஆர்டர் வந்தோடனே அங்கே நெஞ்சு வலி சரியாக போயிடும், புறட்டு வந்துடுவார். அப்போ இப்போ எந்த ஆட்சியிலையும் கைது நடவடிக்கை இல்லை ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எதுவுமே பெருசாக நடக்காது. ஏங்க இப்போ அன்பில் மகேஷ் இருந்தார், இந்த தனியார் பள்ளி விவகாரத்தில் அவர் தானே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இந்த தனியார் பள்ளியெல்லாம் வந்து அப்ரூவலுக்கு ரினியூவல் லைசன்ஸுக்கெலாம் வந்து பணம் 30 லட்சம் வாங்கினாங்க, 50 லட்சம் வாங்கினாங்க, 35 லட்சம் வாங்கினாங்க, 5லேருந்து 50 லட்சம் வரைக்கும் சொல்லி அந்த தனியார் பள்ளி நிர்வாகிகளுடைய கூட்டமைப்பு, அந்த நிர்வாகிகள் அவங்க அந்த சங்கங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளே நந்தகுமார்னு ஒருத்தர், அப்புறம் இளங்கோன்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் புகார் கொடுத்தாங்க, பேசுனாங்க, போனாங்க. அந்த பிடி அரசகுமார்னு அவர் ஒரு சங்கம் வச்சுருந்தார். அவர் அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவர். அப்புறம் முத்துக்குமார்னு பெற்றோர் ஆசிரியர் சங்கம், அவரும் அன்பில் மகேஷோட ஆள், அவருக்கு நண்பர். அப்புறம் யாரோ அவருக்கு ஒரு பழனியப்பன் ஒரு அசிஸ்டண்ட்டு. இவங்க 3 பேரை வந்து கைது பண்ணாங்க, ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அன்பில் மகேஷ் மேலே கை வச்சாங்களா? இன்னைக்கு காலையில் தகவல், போலீஸ்லாம் என்ன இன்னைக்கு தமிழக அரசுடைய காவல்துறை, அதாவது தமிழக அரசுடைய காவல்துறை, இவங்க வந்து அந்த பிடி அரசகுமார்ட்டு 100 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினதா அவரை கைது பண்ணிட்டாங்க. அவரை கேட்டாங்களாம், அவர் தான் சொல்லிட்டாரலாம், நான் எல்லா பணத்தையும் அதிகாரிகளுக்கே பிரித்து கொடுத்துட்றேன். யார்? கல்வித்துறையில் டிஓ சிஓ அதான அதிகாரிகள். இப்போ யார் பேர் வரல? அன்பில் மகேஷ் பேர் வரல. வெள்ளந்தியான மனுஷன், அவருக்கு என்ன தெரியும்? கீழே உள்ள அதிகாரிகள் பண்ணிட்டு போயிட்டாங்க, அமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இப்படித்தானே? அப்போ தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் விசாரணையில் யார் பேர் வருது? அதிகாரிகள் பேர் தான் வருது. அதிகாரிகள் கொடுத்தாருன்னு தான் வருது. அன்பில் மகேஷ் மாட்டல, அன்பில் மகேஷ் மேலே கையும் வைக்கல, அதை பற்றி பேச்சும் வரல. இப்போ நீங்கள் வந்து ஏழாவேலு சிங்கப்பூர்லேருந்து வந்தவொடனே கைது பண்ணிவிடுவாங்களான்னு பாவம் வெள்ளந்தி